மகா சமையல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த பக்கமாக ஐஸ்வர்யா வராங்க. வரும்போது அப்படியே மயக்க அடிச்சு கீழே விழுறாங்க. அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. ஓடி வந்து அப்படியே மகா பிடிக்கிறாங்க. அதுக்குள்ளே தாத்தா பாட்டி எல்லாருமே வராங்க. ஐயோ என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க. ஆனால் எழுந்துக்கவே இல்லை ஐஸ்வர்யா. ஐயோ கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணுமே, மயக்கமாயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ண சொல்கிறாங்க. ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் எடுக்கவே இல்லை சூர்யா. என்னன்னு தெரியல, நான் ஃபோன் பண்ணால் கூட அவர் அட்டன் பண்ணவே இல்லை. அவர் ஏதோ பிஸியாக இருக்காரு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. சரி இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேண்டாம், டிரைவர் இருக்காரு, நம்ம போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க. பாட்டி நீங்கள் இருங்க நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மகா ராஜலக்ஷ்மி 2 பேருமே சேர்ந்து ஐஸ்வர்யாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் உள்ள கூட்டிகிட்டு போகும்போது அப்படியே தூக்குறாங்க. தூக்கிட்டோடனே ஒரு வீல் சேர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதில் அப்படியே உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க, அக்கா திடீர்னு மயக்கமாயிட்டா, மாசமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. சரி வெயிட் பண்ணுங்கள், நான் செக் பண்ணிவிட்டு எதுவாக இருந்தாலும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு செக் பண்ணுறாரு. வெளியே மகா 2 பேருமே பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க. ஐயோ என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டோன்னே வெளியே வந்து கூப்பிடுறாங்க. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா எழுந்து உட்காந்துட்டாங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி உடம்பு ரொம்ப முடியல, நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவை சொல்கிறாங்க. ஐஸ்வர்யாவும் வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ராஜலக்ஷ்மி மகா 2 பேர்கிட்டையுமே சொல்கிறாங்க, அவங்களுக்கு உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குது, நீங்கள் ஏன் சரியாக கவனிக்கவே இல்லையா? அவங்க மாசமாக தானே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை, நல்ல தூக்கமே அவங்களுக்கு கிடைக்கல, அவங்களுக்கு தேவையான ஃபுட்டும் சரியாக கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர். இனிமேவாது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதுவும் மாசமாக இருக்க பொண்ணு இந்த மாதிரிலாம் மயக்கடிச்செல்லாம் விழக்கூடாது, ரொம்ப பெரிய விஷயம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறார். அதை கேட்டோடனே ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க, இல்லை டாக்டர் இனிமேல் நாங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வரலான்னு சொல்லிட்டு டேப்லெட் எல்லாமே மகா ராஜலக்ஷ்மி 2 பேருமே சேர்ந்து வாங்கலான்றதுக்காக போகிறாங்க. அப்போது ஆப்போசிட்டில் சூர்யா வராரு. ஸ்வேதா மயக்கமாயிருக்காங்க. அப்படியே ஒரு வீல் சேரில் வச்சு தள்ளிட்டு வராரு. கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாரு. அதே மாதிரி ஸ்வேதாவை அதே ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு என்ன ஆச்சுன்னு சூர்யா கேட்குறாரு. இல்லை இவங்க வந்துட்டு அலர்ஜியாக இருக்க டேப்லெட்டை இவங்க சாப்பிட்ருக்காங்க, அதனால தான் இவங்களுக்கு மயக்கம் வந்திருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அப்படியே சூர்யா பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. சரி கொடுங்க, இனிமேவது ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க கண் முழிச்சிடுவாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. அப்படியே வராரு. சரி டேப்லெட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மகா ராஜலக்ஷ்மி 2 பேரை பார்க்குறாரு. பார்த்தோன்னே ஐயோ என்ன இவங்க 2 பேரும் இங்கே வந்திருக்காங்க, மகாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபைலை வச்சு மறைச்சி அப்படியே ஒளிஞ்சிக்கிறாரு, ஓரமாக ஒளிஞ்சிக்கிறாரு. ஒளிஞ்சு அப்படியே நின்றுட்டே பார்க்குறாரு. என்ன ஆச்சு தெரியலையே மகாவுக்கு, ஆனால் நம்ம இப்போ போய் எதுவுமே கேட்க முடியாது, இப்போ ஸ்வேதாவை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராரு. வந்தவுடனே ஸ்வேதா வெளியே வராங்க. நீ வந்துட்டு அலர்ஜியான டேப்லெட் ஏதோ எடுத்துகிட்ருக்க, அதனால தான் உனக்கு வந்துட்டு மயக்கம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. தெரியாமல் நான் சாப்பிட்டேன் சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்கிறாங்க. சரி வா, நீ வரும்போது உன்னோட புடவை இருக்குல்ல அதை எடுத்து அப்படியே தலையில் முக்காடு போட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் இதெல்லாம் பண்ண சொல்கிற சூர்யா, நான் சொல்கிறதே கேளு வா அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஐயோ அவங்க வரத்துக்குள்ளே நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு காரில் வந்து உட்கார்றாரு. அதுக்குள்ளே மகா ஐஸ்வர்யா ராஜலக்ஷ்மி 3 பேருமே சேர்ந்து வெளியே வராங்க. அப்படியே பார்த்துட்டாரு சூர்யா. இங்கே பாரு கீழே ஃபோன் விழுந்திருக்கு, காரில் எடு அப்படின்னு சொல்கிறாரு ஸ்வேதாவை. அதே மாதிரி குனிஞ்சி எடுக்கிறாங்க. என்ன சூர்யா புதுசாக ஏதாவது பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா கேட்குறாங்க. அதுக்குள்ளே கரெக்டாக மகா பார்க்குறாங்க. சூர்யா அப்படியே காரில் உட்காந்துட்ருக்காரு. அப்படியே பார்த்தோன்னே அவர் தானே இது அப்படின்னு சொல்லிட்டு மகா அப்படியே பார்க்குறாங்க ஹாஸ்பிட்டலில். வா டைம் ஆகுது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. சூர்யா எழுந்துக்கிறாரு. என்ன ஆச்சு, எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, காரில் குனிஞ்சு ஃபோன் எடுன்றீங்க, என்ன ஆச்சு சூர்யா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா கேட்குறாங்க. இங்கே பாரு நீ என்ன படி வச்சிருக்க தெரியுமா, உன்னை நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்தனால நல்லா மாட்டியிருப்பேன். மகாவும் இங்கே வந்திருக்கா, அவளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல இருக்கு, அம்மா தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. என்ன சூர்யா நீ இப்படி பேசுகிற, மகாவுக்கு உடம்பு சரியில்லை, நீ போய் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்க முடியும், உன்னை நான் கூட்டிகிட்டு வரும்போது யார் என்னன்னு எல்லாமே கேள்வி கேட்பாங்க, என்னால் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு சூர்யா சொல்கிறாரு. சாரி சூர்யா, நான் தெரியாமல் அந்த அலர்ஜி டேப்லெட்டை சாப்பிட்டேன், இனிமேல் அது மாதிரிலாம் சாப்பிட மாட்டேன். சரி நான் வந்து ஆட்டோ பிடிச்சி போகிறேன், நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம், நான் தானே உன்னை கூட்டிகிட்டு வந்தேன், நானே உன்னை கூட்டிகிட்டு போய் விடு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா 2 பேருமே சேர்ந்து அங்கேருந்து போகிறாங்க. மகா அப்படி யோசிச்சுட்டே போகிறாங்க. அங்கே காரில் பார்த்தது அவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. போனோடனே தாத்தா பாட்டி எல்லாருக்குமே பயங்கரமாக கோவம் வருது. எப்படிமா இருக்க, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. ஐஸ்வர்யா நல்லா இருக்கேன் பாட்டி, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. என்ன ப்ராப்ளம், என்ன சொன்னாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. அதுவா அக்காவுக்கு உடம்பு வீக்காக இருக்கான், சரியாக தூங்கலைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே தாத்தா பாட்டிக்கு இன்னும் கோவம் அதிகமாக வருது. கௌதமை பயங்கரமாக திட்டுறாங்க, சித்ரா தேவியும் திட்டுறாங்க. நீங்கள் 2 பேர் எதுக்கு இருக்கீங்க,
ஒரு மாசமா இருக்க பொண்ண உங்களால ஒழுங்கா பார்த்துக்க முடியாதா? சரியா தூங்கல, சாப்பிடல. அத விட உங்களுக்கு என்ன வேலை இருக்கு? இனிமே ஐஸ்வர்யாவ பார்த்துக்கிறது மட்டும் தான் உங்களுக்கு வேற வேலை. வேற எந்த வேலையும் நீங்க செய்யக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா தாத்தா திட்டுறாரு. அப்படியே பார்க்குறாங்க. என்ன இப்படி திட்டு வாங்க வைக்கிறா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சித்ராதேவி மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க. "இனிமே உனக்கு என்ன வேணுனாலும் பார்த்து, பார்த்து நீ வந்து கேளும்மா. ஏதாவது செய்யலனா என்கிட்ட சொல்லுமா." அப்படின்னு தாத்தா சொல்றாரு. "ஆ சரி." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஐஸ்வர்யா உள்ள போறாங்க.